உலகத் தமிழ் சங்கத்தின் தலைவர் டாக்டர் வி.ஜி. சந்தோஷம் அவர்களுடன் அலையொலி சிறப்பு சந்திப்பு. அலையொலி செய்திகளை தெரிந்து கொள்ள அலையொலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கண்டுகளிக்கவும். தமிழ் திருநாட்டில் நெல்லை சீமையில் அழகப்புறத்தில் 1935 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15 நாள் வீரபத்ர ஞான திரவிய தந்தைக்கும் சந்தனத்தாய்க்கும் மகனாக பிறந்து பன்னீர்தாஸ் அண்ணாச்சியின் அரவணைப்பால் ஆளாக்கப்பட்டவர். உழைப்பால் உயர்ந்து சகோதர பாசத்திற்கு சான்றாகி இன்று விஜிபி நிறுவனங்களின் தலைவராய் திகழ்கின்றார் டாக்டர் வி.ஜி. சந்தோஷம். உலகை தமிழால் உயர்த்துவோம் எனும் ஒப்பற்ற கொள்கையுடன் உலக தமிழ் சங்க தலைவராக சீரிய முறையில் செயலாற்றி வரும் செம்மல் டாக்டர் பெருமகனார் வி.ஜி. சந்தோஷம் அவர்களாவார். இவர் இந்திய, ஆசியா, ஐரோப்பா உட்பட்ட உலகில் பல நாடுகளில் 154 திருவள்ளுவர் திருவுருவச் சிலையை அமைத்து தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நான் பிறந்தது தென்னாட்டில் வள்ளியூர் என்ற கிராமத்தின் அருகில் அழகப்பபுரம் என்ற ஒரு சிற்றூரில் பிறந்தேன். எங்கள் ஊரில் 35 வீடுகள் தான் அங்கே நாங்கள் பிறந்தோம். எங்கள் ஊரிலே நானும் அருமை அம்மா சந்தனத்தாய் அவர்களும் அருமை அண்ணாச்சி திரு பன்னீர்தாஸ் அவர்கள், அருமை அக்காள் மதைமாள், இவர்கள் தான் எங்கள் குடும்பம். பஞ்சம் அதிகமாக நாங்கள் அதிகம் படிக்க முடியவில்லை. என் அருமை அம்மா சந்தமாள் அவர்கள் தினந்தேறும் அவர்கள் கூலி வேலைக்கு செய்து ₹1 சம்பாதிப்பார்கள். அதில்தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை தொடங்கினோம். ஆனால் இன்னும் மேலே வர வேண்டும் என்ற காரணத்தினால் சென்னைக்கு வந்தோம். சென்னையிலே அன்னபாண்டியன் என்ற எங்களது அத்தான் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் மூலமாக அருமை அண்ணாச்சி வந்தார்கள். பின்பு நானும் அக்காளும் அம்மாவும் வந்தோம். அப்பொழுது SS ரஞ்சிலா கப்பல், அதில் அருமை அப்பா அவர் வருகின்றார்கள். அன்று தான் அவரை நாங்கள் பார்த்தோம். நான் பிறந்த 14 மாதங்களிலே மலேசியா நாட்டிற்கு சென்று விட்டார்கள். அப்பொழுது நான் தர்ம கப்பல் அதில் சென்று அங்கே வேலை செய்தார்கள். பின்பு சென்னைக்கு வந்ததுதான். நான் அதிகம் படிக்கவில்லை. அருமை அண்ணாச்சி 8ஆம் கிளாஸ் வரை படித்தார்கள். ஆனாலும் தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அப்பாவின் உள்ளத்தில் இருந்தது, அண்ணாச்சி அவர்களின் உள்ளத்தில் இருந்தது. ஆகவே குறிப்பாக தென்னாட்டில் இருந்து 75 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்தவர்களெல்லாம் அதிகம் படித்தவர்கள் இல்லை. அவர்களுக்கு தெரிந்த தொழில் மளிகை கடை, விறகு கடை, பாத்திர கடை. விஜிபி உலக தமிழ் சங்கம் இந்த சங்கத்தை 2004 ஆண்டு நாங்கள் அதை ஆரம்பித்தோம். அப்பொழுது முதலில் திருவள்ளுவர் சிலையை கைலாச மலை பக்கத்தில் அங்கே எடுத்து சென்றோம். அதற்கு ஒரு 133 அறிஞர்கள் வந்தார்கள். திரு பாமுசா, இன்னும் பல அறிஞர்கள். நாங்கள் எல்லோரும் 133 கலசத்தில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு கங்கையில் நீராடி அந்த தண்ணியை வள்ளுவர் சிலைக்கு
அதை நாங்கள் குளிப்பாட்டினோம். சேவக்கம் எனக்கு பல நண்பர்கள் எல்லா நாடுகளும் இருக்கிறார். அங்கே ஒரு வள்ளுவர் சிலை தோட்ட மாளிகை, அங்கேதான் நமது தமிழர்கள் முதலில் இறங்கிய இடம். அதற்கு டாக்டர் சாமியார் அவர்கள் பல அமைச்சர்கள் வந்தார்கள். வந்து அதை அங்கே வைத்தோம். இன்னும் நடக்கிறது. அங்கே வந்து திருமணங்கள் நல்ல காரியங்களும் அந்த வள்ளுவர் சிலையில். திருப்பி சகோதரர்கள் ஒரு சாதாரண டீ கடையில் ஆரம்பித்து பின்பு தவண முறையில் ஆரம்பித்து தவண முறை மூலமாக நிலங்கள் விற்பனை செய்தோம். அதற்காக நாங்கள் மலேசியா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு அங்கே பல நண்பர்கள் கிடைத்தார்கள். ஆக இதன் மூலமாக உலகில் இருக்கின்ற தமிழ் மக்கள் மேல் ஒரு தனி பற்று கொண்டு தோட்டம் அழுது செல்வோம், தோட்டங்களுக்கு செல்வோம். ஒவ்வொரு இடத்துக்கும் போய் தமிழை பரப்ப வேண்டும். தமிழை எப்படி பரப்ப வேண்டும் என்று சொன்னால், அங்கு வாரத்துக்கு ஒரு நாள் பள்ளியில் ஒன்றாக அழைத்து திருக்குறளை கொடுத்து அதை படிக்க சொல்லும். இப்படியாக அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா இன்னும் பல வெளிநாடுகள்லாம் வைத்து அந்த திருக்குறளை நிலைநிறுத்தினோம். பிஜேபி உலக தமிழ் சங்கம் எல்லோருக்கும் அறிமுகமானது. அதன் மூலமாக பல பேருக்கு விருது கொடுத்தோம். எல்லா விருதுகளும் தமிழ் பற்றாளர்கள் நமக்கு அளித்தது. அதற்காக நன்றி சொல்லியிருக்கிறோம். அமெரிக்காவில் மட்டும் 100 மேற்பட்ட சிலைகளை வைத்திருக்கின்றோம். இவர் இந்திய, ஆசியா, ஐரோப்பா உட்பட்ட உலகில் பல நாடுகளில் 154 திருவள்ளுவர் திருவுருவச் சிலையை அமைத்து தமிழுக்கு பெருமை சேர்த்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் உள்ள விஜிபி நிறுவன அலுவலகத்தில் நடைபெற்ற அலையொலி ஊடகத்துடனான நேர்காணலில் டாக்டர் விஜி சந்தோஷம் மிகுந்த ஒத்துழைப்பு வழங்கினார். இந்த நேர்காணல் சிறப்பாக அமைய ஒத்துழைப்பு வழங்கிய விஜி சந்தோஷம் அவர்களின் உதவியாளர் திரு பீட்டர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள்.